அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும், நீங்கள் எதிர்பார்ப்பதை விட புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில், யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. சூரியன் ராசியின் அதிபதியான சனிக்கு சமகிரகமாகவும் பகை கிரகமாகவும் இருக்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் மிக வலுவாக சுகஸ்தானமாகிய 4 உச்சம் பெறுகிறார். ராசிக்கு அஷ்டமாதிபதியாக இருக்கிறார். 8ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் மிக வலுவாக உச்சபலம் பெறும் இந்த தருணம் என்பது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் 8ஆம் இடத்தின் அதிபதி 4ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாது அங்கு உச்சபலம் பெற்றிருப்பதால் இரட்டிப்பு நன்மை கிடைக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. மகர ராசிக்காரர்கள் எதிர்பார்ப்பதை விட பல்வேறு வகையான சங்கடங்களும் சிக்கல்களும் சிரமங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் சுகஸ்தானமாகிய 4 உச்சம் பெற்று தொழில் ஸ்தானமாகிய 10ஆம் இடத்தை தனது சப்தம பார்வையால் வலுப்படுத்துகிறார். எனவே தொழில் ரீதியான சிறப்பான வாய்ப்புகள் கனகச்சிதமாக மகர ராசிக்காரர்களுக்கு கைகூடுவதோடு அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. எதிர்பார்ப்பதை விட தனலாபமும் பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி அடுத்தடுத்து வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சபலம் பெற்றிருப்பதால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் சார்ந்த விஷயங்களில் சிறப்பான மாற்றம் உண்டு. அவர் 4 உச்சபலம் பெற்றிருப்பதால் உடல் நலத்தில் சற்று கவனத்துடன் இருங்க. உணவு பழக்க வழக்கங்களில் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் கவனத்துடன் இருந்தால் பல சிரமங்கள் விலகி சிறப்பான முன்னேற்றத்தை சந்திக்கும் தருணமாக இந்த வேளை நிச்சயமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. சூரியன் எதிர்பார்ப்பதை விட அமோகமான மாற்றங்களை இந்த தருணத்தில் அள்ளி கொடுக்க போகிறார். எனவே பல வகையான சிக்கல்களும் சிரமங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். தொழில் ஸ்தானத்தை அவர் மட்டுமல்ல முக்கூட்டு கிரகமான புதன் சுக்கிரன் போன்ற கிரகநிலைகள் பார்க்க போகின்றன. சுகஸ்தானத்தை கடந்து செல்ல போகின்றன. நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெற போகிறார் புதன். எனவே அடுத்து வரக்கூடிய 30 நாட்களில் உச்சபலம் பெற்றிருக்கும் சூரியனின் அமைப்பால் எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பான அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கனகச்சிதமாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் வீண் விரய செலவுகள் உறுதியாகவே கட்டுக்குள் வரும். அதோடு மட்டுமல்லாது ஆறு தப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை சிறப்பாக மகர ராசிக்காரர்கள் மேற்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. குறிப்பாக குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலான சிக்கல்களும் சிரமங்களும் இந்த தருணத்தில் விலகும். போதிய அளவிற்கு வருமானம் திருப்திகரமாக அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. சூரியன் உச்சபலம் பெற்றிருப்பதால் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் மகர ராசிக்காரர்களுக்கு இல்லை. ஏற்கனவே கடனில் இருக்கும் மகர ராசிக்காரர்கள் அதிலிருந்து பல சிரமங்களை குறைக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளை சிறப்பாக கையாளுவதால் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும். உற்சாகத்துடனும் புத்துணர்ச்சியுடனும் பல பணிகளை செய்து முடித்து மகர ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் திருப்திகரமான ஒரு குடும்ப சூழலை உருவாக்கி கொள்ள முடியும். குடும்பத்தில் பல்வேறு வகையான கருத்து வேறுபாடுகளை முற்றிலுமாக கடையக்கூடிய வகையில் நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். பயணங்கள் சில தடைகளை ஏற்படுத்தினாலும் காரிய வெற்றி உண்டு. வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பயணங்களில் இனிமை தரக்கூடிய சிறப்பான மாற்றத்தை இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திக்க முடியும். உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் பெரும்பாலான சிக்கல்களை சூரியன் இந்த தருணத்தில் தவிர்த்து விடுகிறாருங்க. ஆளுமையும் அதிகாரமும் கொண்டவராக இருக்கக்கூடிய சூரியன் உச்சபலம் பெற்றிருப்பதால் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு தசாபுத்திகள் வலுவாக இருந்தாலும் வலுவற்ற நிலையில் இருந்தாலும் இந்த வேளையில் புதிய நல்ல வேலை வாய்ப்பு மனதிற்கு பிடித்த அலுவலக சூழல் போன்றவை அமையக்கூடிய சந்தர்ப்பம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் சிக்கல் சிரமம் என்று சொல்லக்கூடிய அத்தனை காரியங்களையும்
முழுமையாக தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. உங்களுடைய சிறு முயற்சி கூட புதிய வாய்ப்புகளை மேம்படுத்தி கொடுப்பதோடு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவற்றை ஏற்படுத்தி கொடுக்கும். தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியை உறுதியாகவே இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட சிறப்பான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய சிக்கல்களை முழுமையாக களைவதோடு மன நிம்மதி பெறும் தருணமாக இந்த வேலை அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறை ரீதியாக இருக்கக்கூடிய கடுமையான போட்டிகளும் நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் விலகும். அனுகூலமற்ற நிலையில் இருக்கக்கூடிய காரியங்கள் கூட அனுகூலமாக மாறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. சந்தை நிலவரம் சாதகமாக அமைவதோடு மட்டுமல்லாது நல்ல லாபத்தை பெற்று தரக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் பெற்று தரப்போகிறது. சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதோடு தனித்து செயல்பட்டாலும் கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலும் சிறப்பான தொழில் ரீதியான லாபமும் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் கிடைக்கும். புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் உற்சாகத்தை மேலிடக்கூடிய வகையில் அடுத்தடுத்து சிறப்பான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புதிய முதலீடுகளை அளவுடன் மேற்கொள்ளலாம். எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வளர்ச்சி சூரியனின் உச்சத்தின் காரணமாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு. கலைத்துறை ரீதியான பணிகளில் அதிரடியான மாற்றங்களை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. முக்குட்டு கிரகமான சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய 3 கிரகநிலைகளும் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் கலைத்துறையில் எதிர்பார்ப்பதை விட வருமானம் உயரக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பங்கள் கைகூடும். செல்வாக்கு அதிகரிக்கும். நிதி சார்ந்த நிலையில் சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கலைத்துறை சார்ந்த பணிகளில் உண்டு. ஓய்வில்லாமல் உழைத்தாலும் அதற்கேற்ற ஆதாயம் நிறைவாக உங்களை தேடி வரும் அற்புதமான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் அனைத்து காரியங்களும் அனுகூலமாக அமைவதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய அமோகமான சந்தர்ப்பம் உண்டு. உறுதியாகவே மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு பெறுவதோடு எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு சாதகமாக கைகூடக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. மாணவர்களின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் கிடைப்பதோடு மாணவர்கள் உயர்கல்வி சார்ந்த விஷயங்களை சாதகமாக மேற்கொண்டு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்கிறது. மாணவர்கள் தனித்திறமையை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். இந்த தருணத்தில் கடினமாக உழைத்தாலும் அதற்கேற்ற பலனை நிறைவாக சந்திக்க முடியும். விளைச்சலும் வருமானமும் பல மடங்கு உயரும். மிக பெரிய அளவில் நிம்மதி பெறக்கூடிய வகையில் பல காரியங்களை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேலை அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. எனவே தவறவிடாமல் உறுதியாகவே இந்த தருணத்தை சரியான முறையில் மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள மகர ராசிக்காரர்கள் தினமும் அனுதினமும் காலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள். சூரியனை வழிபாடு செய்யுங்கள். அன்றாட வாழ்வில் புத்துணர்ச்சி கிடைப்பதோடு மோகமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய வகையில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் மகர ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.